ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். உங்கள் அருகிலே இருக்கிறவர்களை பார்த்து நீங்கள் இந்த வாழ்த்துதலை சொல்ல முடியும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தபடிய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம் எல்லாரும் எப்படிப்பட்ட சந்ததி? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. யோவான் 15வது அதிகாரத்தின் 16வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. இயேசு நம்மை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியிலே ஒரு ஜனமாய் நான் இருக்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள். அதோடு கூட ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்றால் ராஜாதி ராஜாவுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சந்ததி நீங்கள். அவருடைய பரிசுத்த ஜாதி என்று சொன்னால் இன வேற்றுமை அல்ல, ஹோலி நேஷன் என்று ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமான தேசத்தார், அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு அவராலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட சந்ததி? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டிய சந்ததி, ராஜரிகமான ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சந்ததி, பரிசுத்தமான ஒரு சந்ததி, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சந்ததி. யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தினாலே மகிழ்ச்சி உண்டாகிறது? இயேசு என்ன கொண்டார்? தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்ட நிலையிலிருந்து என்னை தெரிந்து கொண்டார்? அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர். இருளிலே இருந்த என்னை தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு கொண்டு வந்தார். நான் அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய சந்ததியாய் மாறும்படிக்கு, பரிசுத்தனாய் காணப்படும்படிக்கு, அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நாம் எந்த நிலையில இருக்கிறோம்? என் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட சந்ததி. அந்த சந்ததியிலே நான் எந்த நிலையில இருக்கிறேன்? அல்லேலூயா. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 12வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 789வது பக்கம். தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு என்னை கொண்டு வந்தார் இயேசு. நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறேன். என்னுடைய நிலை அழுக்கற கழுவப்பட்டிருக்கிறதா? என்னிடத்திலே பாவக்கரைகள் இல்லாத ஒரு சந்ததியாக நான் இருக்கிறேனா என்ற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டு பார்க்க வேண்டும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் அழுக்கற கழுவப்பட்ட சந்ததியாக இருக்கிறேனா? இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிற நான், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான், அவருடைய பிள்ளையாக இருந்து அவருடைய ஜனமாக இருந்து அவருக்கு
ஊழியம் செய்ய வேண்டிய நான் எந்த நிலையிலே இருக்கிறேன் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியின் உறுப்பினராக, அங்கத்தினராக, குடும்பத்தினராக இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு நான் அவருடைய சந்ததியாகத்தான் இருக்கிறேன். என்னிலே பாவமில்லை, என்னிலே பழுதில்லை, என்னிலே குற்றமில்லை, என்னிலே குறைவில்லை, என்னிலே அழுக்கில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடிய சந்ததியாய் காணப்படுகிறீர்களா? ஏனென்றால் காலங்கள் மிக வேகமாக ஓடுகிறது. காலங்கள் எப்படி ஓடுகிறது? வேகமாக ஓடுகிறது. பிரசங்கி 1வது அதிகாரம் 4வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 791வது பக்கம். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இந்த வசனத்திலே சற்றே நாம் அமர்ந்திருந்து பிரயாணப்பட வேணும். ஒரு சந்ததி போகிறது. போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் இருக்கிறவங்க அடுத்த வருஷம் இருப்போம் என்ற விசுவாசம். ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கு நிலைத்திருக்கிறது. அப்போ இந்த நிலைத்திருக்கிற இந்த பூமியிலே வாழ்கிற அவருடைய சந்ததியாகிய நாம் அவரிலே நிலைத்திருப்போமேயானால், ஒரு அல்ல சொல்லாமா, அவரிலே நிலைத்திருக்க வேணும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய், அவருடைய ஊழியத்தை செய்கிற ராஜரிக கூட்டத்தாராய், அவருடைய பரிசுத்த ஜனமாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய சொந்த ஜனமாய், சொந்த சந்ததியாய் காணப்பட வேணுமே. அப்படி காணப்பட்டவர்களை இந்த பூமியிலே என்றென்றைக்குமே எல்லா சந்ததிகளும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அப்படி காணப்பட்ட சந்ததியை எல்லா சந்ததிகளும் பேசிக்கொண்டே இருக்கிறது. எல்லாருமே சொல்லுங்க, அப்படி காணப்பட்ட சந்ததியை இந்த பூமியிலே எல்லா சந்ததிகளும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த சந்ததியின் பெயர் இந்த பூமியிலே நிலைத்திருக்கிறது. ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி வருகிறது, பூமியா நிலைத்திருக்கிறது. அந்த நிலைத்திருக்கிற பூமியிலே ஒரு சந்ததியின் பெயர் என்றைக்குமே நிலைத்திருக்கிறது. அந்த சந்ததி எது என்று சொன்னால் நோவாவின் சந்ததி. நோவாவின் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? இன்றைக்கும் நிலைத்திருக்கிற சந்ததி. அவருடைய சந்ததியே நமக்கு தெரியாது, ஆனால் அவருடைய சந்ததி இன்றைக்கு இந்த பூமியில் நிலைத்திருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரிக கூட்டத்தார், அவருடைய பரிசுத்த ஜனம், அவருடைய சொந்த ஜனம், அவருடைய சந்ததி, அவருடைய புண்ணியங்களை அறிவித்த சந்ததி. அந்த சந்ததி இன்றைக்கும் இந்த பூமியில் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தாத்தா பெயர் நமக்கு தெரியும், நம்முடைய தாத்தாவுடைய பெயர் நமக்கு தெரியும், அது நம்மிலே நிலைத்திருக்கிறது. நம்முடைய தாத்தாவுடைய பெயர் நிலைத்திருக்கிறதா? அவங்களாம் எப்படி இருப்பாங்க? தாத்தாவுடைய முகசாயல் இவனுக்கு இருக்கிறது. அந்த தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருந்தாரா இல்லையா? இதெல்லாம் என்ன கேள்வி? நீங்கள் கேட்குற கேள்வி சரியில்லை. எங்கள் தாத்தா தான் போயிட்டாரு, அவர் எதுக்கு இப்போ நினைக்கின்னு சொன்னால், எனக்கு ஒரு தாத்தா இருந்தார், அவருக்கு ஒரு தாத்தா இருந்தார், அவருக்கு ஒரு தாத்தா இருந்தார், அவருக்கு ஒரு தாத்தா இருந்தார். அவர் இருந்ததுனால தான் இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தாத்தாக்களுடைய பெயரெல்லாம் மறந்து போனது. உங்கள் தாத்தா பேரை சொல்லுங்கன்னா சொல்லிடுவீங்க. அந்த தாத்தாவோட பேரை யார்கிட்ட கேட்பீங்க? இன்னைக்கு போய் கேளுங்க. உங்கள் தாத்தா பேரை, உங்கள் அப்பா தாத்தா பேரையும் உங்கள் அம்மா தாத்தா பேரையும் கேட்கணும். நீங்கள் சொல்லிடுவீங்க. அந்த தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருந்தாங்களே, அந்த தாத்தா பேர் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டிங்கன்னா அதை யார் கண்டா? அதை போய் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா? ஆனால் நம் தாத்தாவுக்கெல்லாம் பெரிய தாத்தா நோவா தாத்தா. அவருடைய பெயர் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. காரணம் என்ன? அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருந்தார்.
நோவா தாத்தா தான் நம்முடைய பெரிய தாத்தா. அல்லேலூயா. அப்ப வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 7வது அதிகாரத்தின் 1வது வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய சந்ததி பேழைக்குள் பிரவேசிக்கத்தக்க தகுதியுண்டா? நாம் ராஜரிக கூட்டமாக இருக்கிறோமா? இந்த வருஷத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் நோவாவின் சந்ததியை பார்த்து சொல்லுகிறார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். கர்த்தருடைய ஆலயம் ஒரு பேழை, தேவனுடைய ஆலயம் ஒரு பேழை. இந்த பேழைக்குள் உங்களுடைய முழு குடும்பம் பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அதற்கென்று தெரிந்திருக்கிறார். இன்றைக்கு தகப்பனார் வந்தால் தாயால் வரவில்லை, தாயார் வந்தால் தகப்பனார் வரவில்லை, பிள்ளைகள் வந்தால் தாய் தகப்பன் வருவதில்லை, இவர்கள் பேழைக்கு வெளியே இருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட சந்ததி? இந்த சந்ததியின் பெயர் இந்த பூமியில் நிலைத்திருக்குமா? என்னை போன்ற ஊழியர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தார் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தவறாமல் வருகை புரிகிறவர்கள், கர்த்தருக்கு உண்மையானவர்கள், அவளை குறித்து எனக்கு மனதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்வார்கள் உண்மை ஊழியர்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்ப தேவனுடைய ஊழியக்காரனாகிய நோவா அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அக்கால ஜனங்கள் மத்தியில் அறிவித்துக் கொண்டிருந்தார். அவர் ராஜரீக ஊழியனாய் இருந்தார், ஆசாரியனாய் இருந்தார். அவர் குடும்ப ராஜரீக கூட்டமாக இருந்தது, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருந்தது. அது பரிசுத்த ஜனமாக இருந்தது, பரிசுத்த ஜாதியாக இருந்தது, பரிசுத்த சந்ததியாக இருந்தது. அதுபோல இன்றைக்கு நம்முடைய குடும்பம் காணப்படுகிறதா என்ற கேள்வியை கேட்க வேதம் உங்களை அழைக்கிறது, கேட்டு அழைக்கிறது, கேள்வியை கேட்கிறது. அப்போ ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகிறது. பூமியை என்றைக்கு நிலைத்திருக்கு என்று சொன்னால் நம்முடைய சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கிறது? ஏதோ வந்தது போனது என்று சொல்லி காணப்படக்கூடாது. நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னாரே, இந்த சந்ததியில் ஒரு அல்ல சொல்லுங்க, உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நம்முடைய வம்சாவளி எப்படி இருக்க வேணும்? நம்முடைய ஆரிஜின், நம்முடைய சந்ததி. அப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் நோவா சொல்லியிருப்பார், தேவனாகி கர்த்தர் என்னோடு பேசினார், இந்த பூமியை கர்த்தர் ஜலத்தினால் அழிக்கப் போகிறார், எல்லாரும் வழியை செவை பண்ணுங்கள், கர்த்தரை சோத்தரியுங்கள், இணைந்து பேழையை கட்டுவோம் என்று சொன்ன உடனே எல்லாரும் இணைந்து பேழையை கட்டினார்கள். ஒரு அல்ல சொல்லாமா? அவர் பேழையை கட்டினது அவருக்காகத்தான். முதலாவது யாருக்காக? அவர் பேழையை கட்டுறது அவருக்காகத்தான். ஏன் என்று கேட்டால், பேழையை கட்டி முடித்தாகிவிட்டது, கர்த்தர் சொன்ன நாள் வந்துவிட்டது. அப்போ காத்திருக்கிறார். ஒரே ஒரு சொட்டு மழைத்துளி நோவாவின் கரத்தில் வந்து விழுகிறது. பேழைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கட்டளையிட்ட மிருக ஜீவன்கள் எல்லாமே ஜோடு ஜோடாக பேழையை நோக்கி வந்தது. கவனிக்கணும், கர்த்தர் கட்டளையிட்ட ஜீவ ஜந்துக்கள், மிருகங்கள், பறவைகள், ஊர்வன எல்லாமே ஜோடு ஜோடாக பேழைக்குள் வந்தது. நோவா பறந்து போய் 2 பறவைகளை பிடித்து கொண்டு வந்து பேழைக்குள் அழைக்க முடியாது. நோவா காட்டுக்கு சென்று அவரால் 2 விலங்குகளை தெரிந்தெடுத்து பேழைக்குள் கொண்டு வந்திருக்க முடியாது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிய நோவின் சந்ததியார் குடும்பமாக இணைந்து ஒரு பேழையை கட்டினார்கள் என்று சொன்னால், நீங்கள் குடும்பமாக இணைந்து அவருடைய ஆலயமாகி இந்த பேழையை கட்ட வேண்டும், கட்ட வேண்டும். அந்த பேழை உங்களுக்காகத்தான் உண்டாக்கப்படுகிறது. உங்களை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிருகங்கள், பறவைகள், பிராணிகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் பேழைக்கு வரும்படியாய் கட்டளையிட்டார். அவர் கட்டளை ஏற்றுக்கொண்ட பறவை, மிருகம், ஜீவன் எல்லாம் தானாக பேழைக்குள் வந்து பிரவேசித்தது என்று சொன்னால், அவருடைய கட்டளைகள் இன்றைக்கும்
பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஊர்வனவற்றுக்கும் நீர் வாழக்கூடிய ஜந்துக்களுக்கும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் விசாலமாக சிந்திக்கணும், கொஞ்சம் விசாலமாக சிந்திக்கணும். ஈசல் வந்ததா? ஈசல் வந்த உடனே நாம் எல்லாம் என்ன செஞ்சோம்? லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணணும். அப்போ எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே போய் அது தன்னுடைய ஜீவனை விட்டது, மாய்த்தது, மடிந்து போனது. இந்த ஈசல்கள் இரவில் மாத்திரம் வந்தது. கொஞ்சம் கவனிக்கீங்களா? பகலிலேயும் ஈசல்கள் கூட்டம் கூட்டமாக வறுமையானால் நம்முடைய நிலை என்னாகும்? தேனீக்கள் வனத்தில் இருக்கிறது, தேனீக்களிலே பலவிதமான தேனீக்கள் இருக்கிறது, அதில் விஷங்கள் நிறைந்த கடந்தைகளும் இருக்கிறது. அந்த கடந்தைகள் எல்லாம் மலையிலே வாழ்கிறது. தேவனிட்ட கட்டளையின்படி அந்த தேனீக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து நம்மை தாக்குமேயானால், ஒரு தேனி வந்து ஒரு மனிதனை தாக்கினாலே அவன் நுரைதள்ளி செத்து போவான். எதற்காக என்று சொன்னால், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாக கண்டேன் என்று கர்த்தர் நம்முடைய சந்ததியை பார்த்து சொல்லுவாரா? பேழையை உண்டு பண்ணின சந்ததி, பேழைக்குள் பிரவேசித்த சந்ததி, பேழைக்குள்ளாக காக்கப்பட்ட சந்ததி, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்திருக்கிற சந்ததி, இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஒரு அல்ல சொல்லாமோ? ஆகவே கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு நீங்கள் நீதிமான்கள். ஒரு அல்ல சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் நம்ம எங்கு கொண்டு வந்திருக்கிறார்? அவருடைய ஆலயமாகிய பேழைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். யாருக்கெல்லாம் சந்தோஷம்? இன்னொரு சந்ததி இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 271வது பக்கம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 271வது பக்கம். மன்னித்துக் கொள்ளுங்கள், புதிய ஏற்பாட்டிலே 271. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே, எல்லாருமா சொல்லுங்க, கோணலும். சில பேரை சொல்லி திட்டுவாங்கல்ல, அதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன சொல்லுவாங்க? கோணலும் மாறுபாடுமான சந்ததி என்ன சொல்லுவாங்க? சரி, இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கிறது? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. ஒரு அல்ல சொல்லாமா? அப்ப நோவாவின் சந்ததி குற்றமற்ற, மாசற்ற, தேவனுடைய கபடற்ற பிள்ளைகள். குற்றமற்ற, கபடற்ற, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகள். அக்காலத்தில் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியினர். இன்றைக்கும் நமக்கு சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள்? எப்படிப்பட்டவர்கள்? வசனத்தின்படி இருக்கிறவர்கள். இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்க அப்படித்தான் இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? கோணலும் மாறுபாடுமா அப்படிதான் இருக்காங்க. எப்படி? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம், அவருடைய ஜனம், அவருடைய சொந்த ஜனம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஜனமாய். இந்த புண்ணியங்களை அறிவித்தல் என்று சொன்னால் நீங்கள் ஏதாவது உதவி செய்தால் போதும். அல்லேலூயா. இன்றைக்கு மனிதனுக்கு எப்போதுமே தேவை உதவி, தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆறுதலான வார்த்தைகள் ஒரு நல்ல உதவி தான். அந்த ஆறுதலான வார்த்தையோடு கூட அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். உதவி தான். ஆறுதலாக பேசுகிறது உதவி தான். ஆறுதலாக பேசிட்டு அந்த ஆறுதலுக்கு அடையாளமாக ஏதாவது என்ன செய்ய வேணும்? கொடுக்க வேணும். அல்லேலூயா. நம்மால் இயன்றது என்ன செய்யணும்? கொடுக்க வேணும். அப்போ சொல்லுவாங்க, புண்ணியவாழ வந்தார், எனக்கு இதை கொடுத்தார். புண்ணியவாட்டி வந்தா, எனக்கு இதை கொடுத்தாள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரிக கூட்டமாக நீங்கள் மாறுவது எதிலே என்று சொன்னால், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே நீங்கள் குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க வேதம் உங்களை அழைக்கிறது. இந்த சந்ததி போய்கொண்டே இருக்கிறது. புதிய புதிய சந்ததி எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. பூமி என்றைக்கு நிலைத்து இருக்கிறது. என்னுடைய சந்ததியின் பெயரும் நிலைத்திருக்குமா? அல்லேலூயா. நோவாவின் சந்ததி இன்றைக்கு இந்த பூமியிலே
நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 112 முதலாவது மற்றும் இரண்டாவது வசனங்கள். சங்கீதம் 112 முதலாவது மற்றும் இரண்டாவது வசனங்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நீங்க சொல்ற அல்லேலூயாலாம் அறவர அல்லேலூயா. நல்ல உயிரோட சொல்லுங்க. அந்த அம்மா சொல்ற அல்லேலூயா நல்ல அல்லேலூயா. பழுதில்லாத, குற்றம் இல்லாத, குறைவில்லாத அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா ஒரே மாதிரி சொல்லுங்க. இப்பதான் அல்லேலூயா உருப்படியா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இப்பதான் வம்சாவளி வருது. இதுவரைக்கும் சந்ததி, இப்போது வம்சம். இந்த அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருந்த சந்ததி நோவாவின் சந்ததி. அந்த பேழையை கட்டுவதற்கு குடும்பத்தார் யாவரும் பிரியப்பட்டு தான் அந்த வேலையை செய்தார்கள். யாரும் முறுமுறுக்கவில்லை. அல்லேலூயா. நோவாவுடைய பிள்ளைகள், நோவாவுடைய மருமக்கமார், நோவாவுடைய மனைவி எல்லாருமே அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருந்து அந்த பேழையை கட்டினார்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்ல காரணம், அந்த சந்ததி கர்த்தருடைய கட்டளையிலே பிரியமா இருந்த சந்ததி. அதை பிரியமா இருந்து அவை செய்தார்கள். ஆனபடினாலே அந்த சந்ததி பூமியிலே பலத்திருந்தது. மற்ற சந்ததிகள் எல்லாம் அழிந்து போனது. யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளை என்ன என்று கேட்டால், நீ என்னை என்று வேறு தேவர்களை சேவிக்கவோ உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம். 6 நாள் உன் வேலை செய், 7வது நாளிலே உன் பரிசுத்த தேவனாகிய கர்த்தரை நீ பணிந்து கொள்வாயா என்ற கட்டளையிலே முழு குடும்பமும் பிரியமாயிருந்து அவருடைய பேழைக்குள் பிரவேசித்தால் அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அந்த வம்சத்தை ஆசீர்வதிக்கிறார். வல்ல சொல்லாமா? அதனால நல்லா கவனிங்க. பிள்ளைகளுக்கு எல்லாரும் சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா கர்த்தரை தேடணும்ப்பா, ஆலயத்துக்கு கூடணும்ப்பா, பேழைக்குள் பிரவேசிக்குப்பா என்று சொல்லணும். ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இப்பொழுது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா சொல்லுங்க, அந்த வசனத்தை நீங்களே சொல்லுங்க. நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நேபுகாத்நேச்சார் என்பவர் பணியிலே நனைந்து கொண்டு மிருகங்களோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவருக்குள்ள மேட்டிமையும் பெருமையும் வந்தது. அவர் மிருகங்களோடு சஞ்சரித்தார். இங்கே நோவா என்றால் எப்படி இருந்தார்? தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோடு சஞ்சரித்தல், வாசம் பண்ணுதல், தங்கி இருத்தல். அப்ப நோவாவுடைய வம்சம் அந்த பூமியிலே பலத்திருந்தது. நோவாவுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. நோவாவுடைய சந்ததியை கர்த்தர் நீதிமானாக கண்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக நோவா என்ன செய்தார்? தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சில பேர் எப்போ பார்த்தாலும் நாயோடையே சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள். ஒரு செல்ல நாய்க்குட்டி, நாயை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அந்த நாயோடையே கொஞ்சிட்டு இருப்பாங்க. சில பேர் பூனையோடு சஞ்சரித்து கொண்டே இருப்பார்கள். நோவா யாரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்? இப்போ நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேணும், நம்முடைய சந்ததி பலத்திருக்க வேணும், நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளையில் பிரியமாக இருந்து அவரோடு சஞ்சரிக்கிற தேவ ஜனமாய் நாம் மாறுவோமாக. மேலை நாடுகளெல்லாம் இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் கிறிஸ்துவ விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்கன்னு தகவல் வருது. மேலை நாடுகளில் இளைஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்களா? மனம் போன போக்கில் போகிறாங்களாம். இந்த வாழ்வியல் முறையை நினைக்கையிலே முன்னோர்கள் இருந்த ஒரு தேவ பயம், முன்னோரிடத்திலே
முதியோரிடத்திலே, நம்முடைய மூதாதையரிடத்திலே, நம்முடைய பெற்றோரிடத்தில் இருந்த தேவ பயம், நோவா காலத்தில் இருந்த தேவ பயம், யோபுவின் காலத்தில் இருந்த தேவ பயம், அந்த பரிசுத்த பயம் இப்போ பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிறதா என்ற கேள்விக்கு பதில் உங்களுக்கே தெரியும். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் என்ன சொல்கிறாங்க? அவன் நான் சொன்னால் கேட்க மாட்டேக்கான், அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன்ட்ட சொல்கிறாங்க. அதை எப்படி? உங்கள் பிள்ளை உங்களுக்கு சொல்லு கேட்கலாம், நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். என்ன யாருக்கெல்லாம் புரியுது? நாங்கள் ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கபலம் தான். ஆனால் நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஜெபம் கேட்கப்பட்டது. அன்னாளின் ஜெபம் கேட்கப்பட்டது. அன்னாள் எப்படிப்பட்டவர்கள்? மனக்லேசமுள்ள ஸ்திரீ. தேவ சமூகத்தில் என்ன செஞ்சாங்க? இதயத்தை ஊற்றினார்கள். எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால் உமக்கே தருவேன் என்று சொன்னார்கள். தேவனாய கர்த்தர் அன்னாளை கடாட்சி தருளினார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த பிள்ளைக்காக ஜெபித்த தாய், அந்த பிள்ளையை கர்த்தரிடத்தில் கொடுக்கும்படியாக பொருத்தனை செய்த தாய், இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள்? இவர்கள் யாரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள்? மகனிடத்தில் சொல்லுங்கள், மகனே மகளே, நீ எங்கே இருந்தாலும் நீ தேவனோடு சஞ்சரிக்க வேணும். சஞ்சரிப்பாரா? சஞ்சரிப்பாரா? சஞ்சரிப்பாளா? அப்ப வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். நோவா தன்காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான், உத்தமன், அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன். இன்றைக்கு நாம் தேவனோடு சஞ்சரிப்பது என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருதோ அப்போதெல்லாம் இயேசுவே நான் நம்மை சோத்தரிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சோத்தரித்தால் போதும். இது கடினமா? சில பேர் சொல்லுவாங்க தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அப்படியெல்லாம் யாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. அது போய் நம்பாதங்க. சில நேரம் உலக பாடு வரும், வேண்டியவங்க வருவாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக பேசணும், கொஞ்சம் அவங்களோட கொஞ்ச நேரம் அரட்டை அடிக்கணும். உறவே இல்லைன்னு விட்டுற முடியாது. நம்ம உறவில் எல்லாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. நம்முடைய உறவில் எல்லாருமே யோக்கியமானவர்கள் கிடையாது. நம்முடைய உறவுகள் எல்லாருமே நீதிமான்கள் கிடையாது. நம்முடைய உறவுகள் எல்லாருமே கிறிஸ்தவ பிள்ளைகள் கிடையாது. கிறிஸ்தவர் எல்லாரும் அதிகமாக இருக்காங்க. அவங்க கூட பேசும்போது நாம் தேவனோடு சஞ்சரிப்பதை விட்டுவிடத்தான் வேண்டி இருக்கும். உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிறேன். ஆனாலும் சற்று நேரம் கடந்ததுக்கு பின்பாக நீங்கள் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா. தன்காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள நோவா நீதிமான உத்தமனுமா இருந்ததை போல நீங்கள் நீதிமான உத்தமனுமா இருந்து நீங்கள் தேவனோடு சஞ்சரித்தால் பூமி என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுடைய சந்ததியின் பெயரும் இந்த பூமியில் என்றென்றைக்கு நிலைத்திருக்கத்தக்கதாக ஜீவ புஸ்தகத்தில் தேவனாய் கர்த்தர் உங்கள் பெயரை எழுதுகிறவராக இருக்கிறார். ஆகையினால கிறிஸ்தவ வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வு, ஒரு எளிய வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு. ஒரு விசுவாச பிள்ளை என்னிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் அற்புதமான வாழ்வு, எளிய வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு என்று சொல்லி. அதிகப்படியான பிரசங்கிகள் கஷ்டமான வாழ்வு, கண்ணீரான வாழ்வு, இடுக்கமான வாசல், முட்கள் நிறைந்தது, கற்கள் நிறைந்தது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் எப்படி இப்படி சொல்லுகிறீர்கள்? முற்களும் கற்களும் இருந்தாலும் இடுக்கங்களெல்லாம் இருந்தாலும் எப்போது தேவனோடு சஞ்சரிக்கிறோமோ அப்பொழுது அவைகளெல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். எங்கும் தான் கற்கள் இருக்கிறது. இன்னும் அதிகமாக சொல்ல போனால் நமக்கு வரக்கூடிய இடுக்கங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து விசாலத்தை கட்டளையிடுகிறார். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இடுக்கங்களிலிருந்து விசாலத்தை கொண்டு வர அங்கே போதிய வல்லமையுள்ள தெய்வம் கிடையாது. கிறிஸ்தவத்துக்கு வெளியே வரக்கூடிய இடுக்கங்கள் நிமித்தமாய் தங்களுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தில் வரக்கூடிய இடுக்கங்களுக்கும் நெருக்கங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் கற்களுக்கும் முற்களுக்கும் விடுதலையாக இயேசு சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லுகிறார். எது கஷ்டம், எது எளிய வாழ்க்கை? ஆகவே நீங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்கு கொடுக்கப்படுகிற அனுபவங்கள், சாட்சிகள். தேவனாய் கர்த்தர் உங்கள் மூலமாய் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாய் நீங்கள் நீதிமானாய் உத்தமனாய் இருக்கிறபடினாலே உங்களோடு தேவன் சஞ்சரிக்க விரும்புகிறார். தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கிறபடினாலே உங்கள் மூலமாய் தேவனாய் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த ராஜரிய ஆசாரிய கூட்டமாய் மாறும்படிக்கு உங்களுடைய சந்ததி தேவனாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்வு கஷ்டமான வாழ்வு அல்ல, ஆசீர்வாதமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, எளிமையான வாழ்வு.
அதற்கும் வழியை சொல்லுகிறேன். நீங்கள் எந்த தேவையாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், இருக்கிற இடத்துல இருந்து கண்ணை மூடி தேவனோடு சஞ்சரியுங்கள், அவரோடு பேசுங்கள், அவரோடு பாடுங்கள், அவரை துதியுங்கள், அவரோடு உரையாடுங்கள், அவரிடத்தில் உங்கள் கண்ணீரை கொட்டுங்கள். அவரே கற்பத்தை அடைக்கிறவரும் திறக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னாளை தேவனாய கர்த்தர் கடாட்சி தருளினார். அன்னாளுடைய வயிற்றிலே சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான். இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். யாரால் முடியும்? ஆகவே கிறிஸ்தவ வாழ்வை 1000 முறை சொல்லுவேன். அற்புதமான வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு. யாருக்கு அற்புதம்? அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனாய் கர்த்தர் நோவாவிடத்தில் சொன்னபடியே 40 நாள் மழை பெய்தது. தேவன் தாம் சொன்னபடியே கட்டளைகளை செய்து முடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தையும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆனபடியினாலே தேவனுடைய கட்டளைக்கு உங்களை நீங்களே ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுக்கலாமா? நம்முடைய சந்ததி எந்த நிலையில் இருக்கிறது? நம்முடைய சந்ததி பரிசுத்த ஜனமா? நமக்கு இன்றைக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை பரிசுத்தமான பிள்ளை, இன்னொரு பிள்ளை பரிசுத்தமற்ற பிள்ளை. அசுத்தம் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. அது அப்படி அசுத்தமாகும்? நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே உங்கள் பிள்ளைகள்லாம் பரிசுத்தமானது. வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 7:14 வீட்டில் போய் வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:14 படி நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்த பிள்ளைகள் தான். ஆனாலும் கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியில் வாழ்கிற இந்த ஜனம் கொஞ்சம் கோணலா போய்கிட்டு இருக்கு. அதை சரி செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அன்னாளை போல தேவ சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும், கண்ணீரை சிந்த வேண்டும். இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த சந்ததி இந்த பூமியில பலத்திருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும், இந்த பூமியில என்னென்றைக்குமே அழியாத ஒரு ஆசீர்வாதத்தை செய்கிற அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கிற ராஜரிக கூட்டமாக என் சந்ததி மாறட்டும். இந்த ஊழியம் என்று சொன்ன உடனேயே சர்ச்சை கட்டி 4 பிள்ளைகளை கூட்டு உட்கார வச்சு பாட்டு பாடி கைதட்டி ஏதோ வசனத்தை கட்டி கட்டி பேசுறதான் ஊழியம் நினைக்காங்க. இது மாத்திரம் ஊழியம் இல்லை, இது ஊழியம் தான். ஆனால் இதற்கு வெளியே நிறைய ஊழியம் இருக்கு. உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் ஏதாவது நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மை செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய பரிசுத்தமான வார்த்தைகள் அவருடைய இருதயங்களை குத்த வேண்டும். நம்ம எவ்வளவு திட்டுறோம், இவங்கெல்லாம் அற்புதமான வார்த்தைகளே சொல்றாங்களே, அது கொஞ்சம் கூட இருதயத்தை காயப்படுத்தவில்லை. இதுதான் பரிசுத்தனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய பரிசுத்தமான வார்த்தைகள். இது ஒரு ஊழியம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அழுக மாட்டுக்காங்களே, உடைஞ்சு போக மாட்டுக்காங்களே, சந்தோஷமா சமாதானமா இருக்காங்களே, இது ஒரு ஊழியம். உங்கள் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அக்காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள நோவா நீதிமான் உத்தமனுமாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த சந்ததி பலத்திருந்தது என்று சொன்னால் நோவாவும் நோவாவுடைய மனைவியும் தேவ சமூகத்திலே தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருந்தபடியினாலே அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப நோவாவிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீயும் உன் வீட்டார் அனைவரும். அல்லேலூயா. தாயின் தகப்பனும் சரியா இருந்தா அந்த முழு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். தாயின் தகப்பனும் பிள்ளைகளை எல்லாம் ஒழுங்கா நடத்தினா, எல்லாரும் பேழைக்குள்ள வந்தா அந்த சந்ததி இந்த பூமியிலே பலத்திருக்கும். அதனால வருஷம் முடிய போகுது, ஒழுங்கா பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருக்குள்ள நடத்துங்க. அவனுக்கு சொல்லுங்க, உதவி செய்யணும் தம்பி, உதவி செய்யணும் பாப்பா. நீ எப்போதும் இல்லை இல்லைன்னு சொல்லாத, இல்லாதவங்களுக்கு நீ கொடுத்து பழகு, உன்னுடைய தேவையே பார்க்காத, கர்த்தர் செய்த நன்மைகளை நீ சொல்லு. நீ உதவி செஞ்ச ஒன்றை பார்த்து சொல்லுவாங்க, நல்ல ஒரு புண்ணியம் பண்ணே என்று சொல்லுவாங்க. அந்த புண்ணியங்களை அறிவிக்க வேணும். செயல்கள் மூலமாக, கிரியைகள் மூலமாக, நடக்கைகள் மூலமாக, கொடுப்பதன் மூலமாக. ஆகவே வெறும் கிறிஸ்தவராக இருந்து பேரளவில் வந்து போவதல்ல, செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஊழியத்திலே உயர்ந்த ஊழியம் கர்த்தருக்கு கொடுக்கிற ஊழியம். சொல்லாமா கொடுக்கணும். சங்கீதம் 37:25 பழைய ஏற்பாட்டிலே 692வது பக்கம். சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். எல்லாம் கவனிங்க. குழந்தை பருவம், மாணவ பருவம்,
வாலிப பருவம், வயோதிக பருவம், ஸ்தூலித்த பருவம். குழந்தை பருவம், மாணவ பருவம், வாலிப பருவம், முதிர்ந்த பருவம், வயோதிக பருவம், ஸ்தூலித்த பருவம். இத்தனை பருவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அப்போ சங்கீதத்தில் கர்த்தருடைய தாசன் என்ன சொல்கிறார்? நான் இளைஞனாகவும் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனாகவும் ஆனேன், நான் அற்ப ஆயுசில் சாகலை. அதான் காரணம். கவனிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அற்ப ஆயுசில் சாகுறாங்க. அவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு அற்ப ஆயுசே கிடையாது. நீங்கள் அவரோடு சஞ்சரித்தால் அவர் உங்களோடு பேசுவார். அவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுடைய சந்ததி ஆசிரியக்கப்படும், பலத்திருக்கும். அப்போ வேதம் சொல்வதை கவனிங்கள். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவரும் ஆனேன், ஆனாலும் நீதிமானாகிய நோவா, உத்தமனாகிய நோவா கைவிடப்படவில்லை. அதே போல நீதிமான் சந்ததி கைவிடப்படவில்லை. அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து அலைந்து திரிகிறதை நான் காணவே இல்லை என்ற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் நீதிமான்களாயிருந்தால், நீங்கள் உத்தமங்களாயிருந்தால், நீங்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தால், அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வந்தால், உங்களுடைய சந்ததி இந்த பூமியிலே பலத்திருக்கும். உங்களுடைய வம்சம் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், 4 தலைமுறைகள், 1000 தலைமுறை மட்டுக்கும் ஆசீர்வதிக்க தேவனாய்க்கத்தே கிருபை பெருத்தவனாயிருக்கிறார். நம்முடைய சந்ததி நிலைத்திருக்கத்தக்கதாக கர்த்தர் தந்த ஜீவனுள்ள வேத வசனங்கள். ஆகவே வருடம் நிறைவடைய போகிறது. பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நடத்துங்கள். பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுங்கள், கொடுக்க கற்றுக் கொடுங்கள், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் எப்போதும் தேவனோடு சஞ்சரியுங்கள். நீங்கள் ஒருபோதும் கைவிடப்பட போவதே இல்லை. தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறது. எல்லாருமாய் முழங்கால் படியிடுவோம்.